என் கடன் தீரும் என்கிற நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்கணும். என் வியாதி நீங்கும் என்று நம்பிக்கையில் சந்தோஷம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். எல்லாரை போல ஒரு நல்ல அழகான ஒரு வீடு எனக்கும் தருவார் என்கிற நம்பிக்கையில் சந்தோஷமாய் ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாச நம்பிக்கை எல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்கள் ஒரு பேருந்துவை எவ்வளவு நம்புகிறீங்க, ஒரு ட்ரெயினை எவ்வளவு நம்புகிறீங்க, ஒரு விமானத்தை எவ்வளவா நம்புகிறீங்க, உங்க கூட நடக்கிறவங்களை எவ்வளவு பேர நம்பிக்கையா வச்சிருக்கிறீங்க. ஆனா ஏசப்பாட்ட அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் வேதம் நம்மை படிப்பிக்கிறது, நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். ஆமென் சொல்லுங்க. அடுத்து, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். ஒரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நான் போன வாரத்துல பவுலை மென்ஷன் பண்ண சொல்லி இந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன்.